சென்னை புழல் அருகே செயல்பட்டு வரும் தனியார் ரசாயன கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 8 மணி நேரத்திற்கும் மேலாக தீயை அணைக்கும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், என்ன காரணத்திற்காக தீ விபத்து ஏற்பட்டது என தெரிய வந்துள்ளதா? தற்போதைய அங்குள்ள கள நிலவரம் என்னவாக உள்ளது? சென்னை புழல் தனியாருக்கு சொந்தமான கிடங்கு ஒன்று உள்ளது. இங்கே பிளாஸ்டிக் மற்றும் ரப்பர் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் எலக்ட்ரிக் சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. நேற்று நள்ளிரவில் இங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயானது மலமலென பற்றி கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. இது குறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் செங்குன்றம், அம்பத்தூர், ஆவடி, வேசார்பாடி, பெரம்பூர், செம்பியம், கொளத்தூர் உள்ளிட்ட தீயணைப்பு நிலையங்களில் இருந்து சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணீரையும் ரசாயன நுரையும் பீச்சி அடித்து தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் அங்குள்ள கெமிக்கல் பொருட்கள் உள்ள டேங்கர் மீது ரசாயன நுரை பீச்சி அடித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அருகில் உள்ள வீடுகளுக்கு தீ பரவாமல் இருக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீயணைப்பு வீரர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். ரப்பர் தயாரிக்க பயன்படுத்தும் மூலப்பொருட்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் என்பதால் எளிதில் பற்றி கொண்டு தீயின் வேகம் கட்டுக்கு அடங்காமல் அதிக பயங்கரமாக பற்றி எறிவதால் தீயை கட்டுப்படுத்தி தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி வருகின்றனர். விடிய சுமார் 8 மணி நேரத்துக்கு மேலாக தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். தண்ணீர் டேங்கர்களும் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்க முயற்சி செய்து வருகின்றனர். லிப்ட் எனப்படும் 2 தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சி ஈடுபட்டு வருகின்றனர். தீ விபத்து காரணமாக புகை சூழ்ந்து மூச்சு திணறல், கண்ணீர் எரிச்சல் போன்ற பாதிப்புகளும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த தீயை அணைக்க மேலும் பல மணி நேரம் ஆகும் என தீயணைப்பு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசனமாக கூறப்படுகிறது. மேலும் தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக தொழிலாளர்கள் யாரும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத நிலை என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து புழல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.